ஆண்டி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆ, ஐயர் தத்து கொடுக்கறத பத்தி சொன்னாரல்ல. நீதான் முடியாதுன்னு சொல்லிட்டியே. அ, இல்ல ஆண்டி, இப்ப எனக்கு ஓகே. நாளைக்கே கோயில்ல தத்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு இதுல விருப்பம் இல்லைனாலும் குழந்தை நல்லதுக்காக நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். என்ன திடீர்னு? நீ இதுக்கு முன்னாடி முடியாதுன்னு தானே சொன்ன அஞ்சலி. சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். எனக்கு ஒரு கனவு ஆண்டி, அதுல குழந்தைக்கு ஏதோ ஆகுது. ஆ, ஆனா அதுக்குள்ள நான் எழுந்துட்டேன். சாமி சொன்னதும் இப்ப கனவு வந்தது. அது என்னவோ உண்மைதானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. சும்மா சாங்கியத்துக்கு முத்தழகு கிட்ட என் குழந்தைய கொடுத்து வாங்கணும், அவ்வளவுதானே? ஐ அம் ரெடி. முத்தழகுக்கு பிரச்சனை இருக்காது. இப்ப எனக்கு ஓகே தான். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. என்ன முத்தழகு, அவ சொன்னதுல உனக்கு நம்பிக்கை வரலையா? உடனே மாறுற ஆளு இவங்க இல்ல அத்த. அதுவும் கனவு அது இதுங்கிறாக. இவங்களுக்கு தான் அதுல நம்பிக்கையே இல்லையே. வெறும் அஞ்சலியா இருந்தவர எந்த பிடிப்பும் இல்லாம இருந்தா, குழந்தை வந்ததும் அவளுக்கும் பயம் பாசம் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும்ல. மெல்ல மெல்ல புரிஞ்சுப்பா. அஞ்சலி குழந்தைய உன்கிட்ட சேர்க்க போறா. ஒரு விதத்துல எனக்கு இது சந்தோஷமா இருக்கு முத்தழகு. பூமிக்கு விருப்பம் இல்லைனாலும் ஒரு குழந்தைய அம்மாவோட சேர்க்கிற மாதிரி எனக்கு ஏதோ மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பெண் குழந்தை உனக்கு தான் பிறக்கும்னு நம்பினேன். இப்ப நீ பெத்துக்கலனாலும் இனி அதுவும் உன் குழந்தைதான். பேச்சி அம்மனையே நீ தத்தெடுக்க போற. முத்தழகு, காலையில கோயிலுக்கு கிளம்பலாம். தயாராயிரு. ம்.